ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா எதுக்காக ரோஜா மலரோடு உன்னை பார்க்க வந்தேன்னு தெரிஞ்சுக்கணுமா? எனக்கு எப்போவுமே ரோஜா மலர்களும் அதை போன்ற எல்லா மலர்களும் அதனுடைய நறுமணமும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் எப்போதுமே என் பிள்ளைகள் அந்த மலர்களைப் போல சிரிச்ச முகமும் சந்தோஷமா நல்ல நறுமணமிக்க நல்ல வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவேன். அதனால தான் ஒரு வியாழக்கிழமை நீ என்னை பார்க்க ஆலயத்துக்கு வரணும்னாலும் ஏதாவது ஒரு மலரோடு வந்தீன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது இல்லாட்டியும் கூட நான் உனக்கு அருள் செய்ய தான் போகிறேன். ஆனால் அந்த ரோஜா மலரை பார்க்கும்போது எனக்கு அதன் மேல் அப்படி ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. அது தாமரை மலராக இருந்தாலும் எந்த மலராக இருந்தாலும் அந்த மலரை போல உன் வாழ்க்கையை அழகாக மலர வச்சு உன் முகத்தில் சந்தோஷத்தை வரவழைப்பேன் என் செல்லமே. இப்போதும் அப்படிதான். இந்த ரோஜா மலர் எந்த அளவுக்கு வாசம் மிகுந்ததா அழகானதா கண்களுக்கு தெரியுதோ அதே போல உன் வாழ்க்கையும் அழகானதா அற்புதமானதா மாற்றி ஒரு மங்களகரமான சுபகாரியத்தையும் உன் வாழ்வில் நடத்தி கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். எப்போவுமே வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா சும்மாவே இருந்தினா ஜெயிக்க முடியாது. கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு அதை கடந்து வர வேண்டும். உதாரணத்துக்கு நீச்சல் கற்றுக்கணும்னா தரையில் நின்றுக்கிட்டு இருந்தால் நீச்சல் கற்றுக்கொள்ள முடியாதல்லவா? தண்ணீரில் இறங்கி எதிர் நீச்சல் போடும்போது தண்ணியை கைகளாலும் கால்களாலும் தள்ளிவிட்டு முன்னோக்கி போகும்போது தான் நீச்சல் கற்றுக்க முடியும். அதே போல தான் வாழ்க்கையிலையும் கஷ்ட நஷ்டங்களை இறங்கி ஒரு கை பார்க்கலாம்னு அதை எதிர்த்து எதிர்நீச்சல் போடும்போது தான் வாழ்க்கை என்னன்றதை நீ தெரிஞ்சுக்கிட்டு முன்னேறி முன்னோக்கி போக முடியும் என் செல்லமே. இதுவரைக்கும் போனதெல்லாம் போகட்டும், அதை பற்றி கவலைப்படாத. இப்போது உனக்கான உயர்ந்த ஒன்று உனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. அதை பெறுவதற்கு நீ தயாராகு. நீ உச்சத்தை தொடும் தூரம் வெகு தொலைவில் இல்லை என் செல்லமே. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் வெற்றியையும் மன மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் நிம்மதியையும் நான் கொடுக்க போகிறேன். நான் நிம்மதியாக இருக்கேன்னு உன்னால் சொல்ல முடியாத அளவுக்கு வாழ்க்கை உன்னை பாடாப்படுத்துறதையும் பல போராட்டங்களோடு நீ வாழ்ந்து கொண்டிருப்பதும் எனக்கு தெரியும். இப்போது அந்த போராட்டங்களை எல்லாம் எதிர்த்து போராடி நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு நிம்மதியாக வாழப்போற. உனக்காக நீ நீண்ட நாளாக எதிர்பார்த்த அந்த நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி உனக்கு பரிசு கொடுப்பதற்காக தான் இந்த மலரோடு இந்த சாயப்பா உன்னை பார்க்க வந்தேன். நீ என்கிட்ட வந்து எனக்கு காரு பணம் காசு பங்களா அப்படி இப்படி வாழணும்னு வசதியாலாம் எதுவும் கேட்கல. கடன் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்தா போதும் சாயப்பான்னு என்னிடம் உன் வாழ்க்கைக்கு அடிப்படையான விஷயத்தை கேட்டிருக்க. ஒரு அப்பாவாக அதை கூட செய்யாமல் நான் உன்னை விட்டு வைக்க மாட்டேன் என் செல்லமே. இப்போதே நீ கேட்ட அனைத்தையும் உன் வாழ்க்கையில் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். உடலளவிலும் மனசளவிலும் நிறைய கஷ்டங்களை அனுபவித்து வருத்தத்தோடும் வேதனையோடும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க என் செல்ல பிள்ளையான உனக்கு நீ கேட்டதையெல்லாம் கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். நீயே யோசிக்காத பல அதிசயமும் அற்புதமும் இப்போது உன் வாழ்க்கையில் உன் வீட்டில் நடக்க போகுது என் செல்லமே. யாரெல்லாம் உன் கைகளில் காசு பணம் இல்லை வசதி இல்லைன்னு நினச்சி உன்னை கேலி பேசினாங்களோ ஏளனமாக பேசினாங்களோ அவங்க கண்ணு முன்பாக உன்னை உயர்த்தி உன்னை நல்லபடியாக தலை நிமிர்ந்து வாழ வைக்க போகிறேன். நீ உயர்றதை பார்த்து அவங்க தலை குனிஞ்சு வெக்கப்பட்டு கீழே விழுக போகிறாங்க என் செல்லமே. கூடிய சீக்கிரம் உன்னுடைய குடும்பமும் உன்னுடைய குடும்ப சூழ்நிலையும் மாறப்போகுது. என் மேலே நம்பிக்கை வச்சிருக்க நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ. மனிதர்களுடைய வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரத்தான் செய்யும். உன் இன்பத்துக்கு காரணமும் நான் தான். நீ துன்பப்படும் போது உன் கூட இருக்கிறதும் நான் தான். கண்டிப்பாக சரியான நேரத்தில் உனக்கான சந்தோஷத்தை கொடுத்து உன்னை இன்பமயமாய் நல்லபடியாய் வாழ வைப்பேன் என்பதை நம்பிவிடு என் செல்லமே. வாழ்க்கையில் தகுதியும் திறமையும் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். ஆனால் தகுதி உள்ளவனை காட்டிலும் தன்னம்பிக்கை உள்ளவன்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அதனால தான் உன்னையும் எப்போதும் தன்னம்பிக்கையோடு இரு. எவ்வளவு தடைகளும் பிரச்சனையும் வந்தாலும் கலங்கி போகாமல் இருன்னு சொல்கிறேன். உன்னால் முடியும்னு நீ நம்பிக்கையோடு முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக வெற்றி உனக்கானதாக வந்து சேரும் என் செல்லமே. நீ ஒருபோதும் எதை நினைச்சும் அழுகாத. அடுத்தவங்க உன்னை கஷ்டப்படுத்துகிறாங்க குத்தி காட்டி பேசுகிறாங்கன்னு நீ வருத்தப்படாமல்
உன் உடம்பையும் மனசையும் தெம்பா தைரியமா வச்சுக்கோ என் செல்லமே. இந்த சாயப்பா உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுக்குறேன். விட்டு கொடுத்து போற நீ ஒருபோதும் கெட்டு போக மாட்ட. ஆனால் அதுக்காக கடைசி வரைக்கும் நீ விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா நீ விட்டு கொடுக்குற, அனுசரித்து போகிறன்றதை புரிஞ்சுக்கிட்டு உன்னை நல்லா வச்சுக்கிட்டாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க, உன் கூட நல்லா ஒத்துமையாக வாழ்கிறாங்கன்னா அவர்களுக்காக விட்டு கொடுக்கலாம். ஆனால் உன் தலையெழுத்து நீ விட்டு கொடுத்து தான் வாழணும், அதுதான் உன் கடமைங்கிற மாதிரி உன்னை அலட்சியமாக நினைக்கும் மனிதர்களுக்கு நீ ஒருபோதும் விட்டு கொடுத்து போய் அடிமையாக வாழணுன்ற அவசியம் இல்லை என் செல்லமே. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நீ விட்டு கொடுக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கும் உன்னை நல்லபடியாக நினைக்கிறவங்களுக்கும் நீ விட்டு கொடுத்து போ. மற்றவங்க யார் முன்பாகவும் நீ தலை குனிஞ்சு கூட நிற்கக்கூடாது. உன்னை பார்த்து யாராவது நீ கெட்டு போயிடுவ, அழிஞ்சு போயிடுவ, வீழ்ந்து போயிடுவன்னு சொன்னாங்கன்னா நீ அவர்களிடம் தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டி ஆகணும் என் செல்லமே. நீ நல்லா வாழ்கிறத பார்த்து உன் எதிரியும் சிலிர்த்து போக வேண்டும். கண்டிப்பாக நீ எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் உன் வாழ்க்கையை மாற்றுன்றதை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு முடிவையும் சரியாக தெளிவாக யோசித்து எடுக்க பழகு. இத்தனை நாட்களாக உன்னை பாடாப்படுத்தின எல்லா பிரச்சனைகளையும் இப்போது நான் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் நிறைய திருப்பங்களும் மாற்றங்களும் வரப்போகுது. உனக்கு தொந்தரவாக இருந்த மனிதர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போக போகிறாங்க. நீ நினச்ச காரியங்கள் அனைத்தையும் எந்த தங்குதடையும் இல்லாமல் வெற்றிகரமாக கைகூடி வர செய்வேன். இனிமே நீ சீரோடும் சிறப்போடும் வாழ்க்கையை செல்வ வளத்தோடும் வாழப்போகிறாய் என் செல்லமே. மற்றவங்க உனக்கு கொடுத்த கஷ்டங்களையே பெருசாக மனசில் சுமந்து கொண்டு வாழாதே. எது முக்கியம், எது தேவையற்றது என்பதை பகுத்து பார்க்க கற்றுக்கோ. அப்படி பார்க்க தெரிஞ்சிடுச்சுன்னா உன் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் அல்லவா. நீ என்னை நினச்சி நம்பிக்கையோடு செய்கிற எல்லா வேலைகளிலும் கண்டிப்பாக நான் உனக்கு வெற்றியவே கொடுப்பேன். சில நேரம் நீ ரொம்ப மகிழ்ச்சியாக சுறுசுறுப்பாக இருக்க, சில நேரம் மிகவும் சோர்ந்து போய் கவலைகளில் மூழ்கி போகிறாய். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. நீ எப்போதும் சுறுசுறுப்பாக இருந்தாதான் இந்த சாயப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓம் சாய்ராம்னு நீ எந்த அளவுக்கு என் நாமத்தை சொல்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கான நல்வழிகளை நான் காட்டுவேன் என் செல்லமே. உன்னை பழி சொல்லி பேசுகிற இந்த மனிதர்கள் யாரும் உனக்கு நல்ல வழி சொல்ல மாட்டாங்க. ஆனால் என்னை வழிபாடு செய்துவிடும் உனக்கு நல்ல வழிகாட்டி நல்ல செயல்களை நீ செய்யும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நீ ஒருபோதும் எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். வாடாமல்லிக்கு நீண்ட ஆயுள் அவ்வளோ சீக்கிரமாக வாடாது, ஆனால் அதில் வாசனையும் இருக்காது. ஆனால் வாசமுள்ள மல்லிகை பூவோ ஒரே நாளில் வாடி வதங்கி குறைவான ஆயுள் கொண்டதாக இருக்கு. கொம்புள்ள மானுக்கு வீரம் இல்லை, ஆனால் வீரமுள்ள கீரிக்கு கொம்பு இல்லை. கருங்குயிலுக்கு தோகை இல்லை, தோகையுள்ள மயிலுக்கோ இனிய குரல் இல்லை. இப்படி எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் ஒன்று நிறைவாகவும் ஒன்று குறைவாகவும் எல்லாவற்றுக்கும் இருக்கும்.